जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधर शिवाचार्य गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जन शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। कात्यायनी महामाये महायोगिनी यदीश्वरी नंदगोप सुदम देवी पदिंदे कुरुदे नमः। वसुदेव सुदम देवम कंसचानूरमर्दनम देवकी परमानंदम कृष्णम वंदे जगद्गुरु। गुरुवे शरणम। பகவத்கீதையில 5வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகம். அந்த பரமாத்மா தத்துவத்தில் புத்தி, மனம், பற்றுதல், நோக்கு இவைகளை வைத்து ஞானத்தால் மாசுகளை தீர்த்து கொண்டவர்கள் மீளாத ஒரு நிலையை அடைகின்றார்கள். மீளாத ஒரு நிலையை அடைகின்றார்கள். மீள்வதுன்னா என்ன, மீளாததுன்னா என்ன? இந்த இடத்துல மீள்வதுங்கிறது மறுபடி நம்ம இந்த தேக சம்பந்தத்துல பூமிக்கு வர்றது, மீண்டும் பிறப்பது, அந்த மீள்வதுங்கிற அர்த்தம். மீளாத நிலை அப்படின்னா மறுபடி தேக சம்பந்தத்துல இந்த பூமிக்கு வராத ஒரு நிலை அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல சொல்றாங்க. அதை மீளாத ஒரு நிலையை அடைவார்கள் அப்படின்னு. மறுபடி தேகம் எடுத்து அந்த தேகத்துக்கு சம்பந்தமான இந்த இடத்துக்கு வர்றதுல என்ன அப்படி ஒரு குறை? அப்படி வராம இருந்தா என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு நிறைவு? இது நமக்கு தெரியாது. சில சமயங்கள்ல இந்த பூமிக்கு தேக சம்பந்தத்துல வரலன்னா நம்ம எப்படி இறைவனை கொண்டாட முடியும்? எப்படி பக்தி பண்ண முடியும்? எப்படி நமது இந்த கோவில், நமது தர்மம், நம்ம இறைவனுடைய லீலைகள் எல்லாமே இந்த பூலோகத்துல பூமியில தான் நடந்திருக்கு. இங்கேதான் அனுபவிக்கிறோம். அப்போ பக்தர்கள் அது பாடினாலும் கூட கேட்குறாங்க, பிறவாத நிலை வேண்டும்னு. அப்படியே பிறந்தாலும் கூட உன் நினைவு இருக்க, மறக்காத நிலை வேண்டும்னு கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் ரொம்ப கொடுமையெல்லாம் வெறுத்துடல இந்த உலகத்தை. தேக சம்பந்தத்துல இங்க வர்றத ஒட்டுமொத்தமா வெறுக்கலை யாரும். வேணும்னு கேட்குறாங்க. இங்க நான் வராத நிலையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னாலும் வர வேண்டியது, இருக்க வேண்டியது, ஏன்னா வராத நிலைக்கு ஒரு தகுதி இருக்குதுன்னு தெரியுது. அந்த தகுதியை நான் அடையலைன்னா இதை விட உன்னதமான ஒரு உலகம் இருக்கிறதா சொல்றீங்கல்ல, அந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவனா நான் இருந்தேன்னா மறுபடியும் இங்க வர வேண்டியது இருக்கும். நான் உன்னை வணங்கினேன், உடனே நீ என்னைய காப்பாற்றி என்னை அந்த இடத்துல வச்சிரு, தகுதியே இல்லாம அப்படின்னு எல்லாம் இறைவன்ட்ட அதிக பிரசித்தனமா உரிமை பாராட்டல. எனக்கு தகுதி இல்லைன்னா பரவாயில்ல, நீ என்னைய திரும்பி இங்க அனுப்பிடலாம். ஆனா அனுப்பினாலும் உன்னை நான் மறக்க கூடாது. உன்னை நினைச்சிட்டு இருக்கிற வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடுக்காம விட்டுறாது. உன்னை மறக்கிற அந்த துரதிர்ஷ்டத்தை எனக்கு கொடுத்துறாத அப்படின்னு சொல்றாரு. ஏன் இங்க வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னா, பகவான் ஏன் இங்க வராத ஒரு நிலையை நீ அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்றாருன்னா, அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா, இங்க நீ வர்றதா இருந்ததுன்னா, முதல்ல வர்றதா இருந்ததுனாலே நாம என்னவா வருவோம்ங்கிறதும் அடுத்த கட்டத்துல கேள்வி இருக்கு. மனிதனா வர முடியுமா? சரி, மனிதனா வர முடியலன்னா அது மாபெரும் இழப்பு. வேற உயிரினங்களா வந்தா பிரயோஜனமே இல்லை. பரத மகாராஜா மானா பிறந்தும் கூட பகவத் ஸ்மரணத்துல இருந்தாருன்னு பாகவதம் சொல்லுது. ஆனா அதே மாதிரி நம்ம விலங்குகளையும் பார்க்கிறோம். ஏதோ ஒரு ஞாபகம் அதுகளுக்கு இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட இடத்துல, அதுக்கு பிறந்த இடத்துல சுற்றி வந்துகிட்டு இருக்கிறதையும், அந்த பழகின தோஷத்துல மனிதரை அண்டி பிழைக்கிறதையும் விலங்குகளை பார்க்க தான் செய்யறோம். அதே மாதிரி மானும்
பரதனா இருக்கும்போது, மன்னனா இருக்கும்போது அது வாழ்ந்த அந்த ஞாபகத்துல அந்த ஆசிரமத்தையே சுற்றி வந்திருக்குது. மானா பிறந்தும் கூட பரதர் அப்படியே வந்திருக்கிறார். அப்போ இன்னும் மனிதனா இருக்கும்போது பண்ண தவத்தெல்லாம் மான் வடிவத்துல பண்ண முடியாது அவருக்கு. ஆனா அந்த ஆசிரமத்திலையும் அந்த நதிக்கரையிலையும் அந்த ஞாபகத்துல சுற்றி வந்துகிட்டு இருந்திருக்கிறார். சரியான தக்க தருணம் அந்த மான் உடல்ல இருந்து விடுதலை பெறுவதற்கான கால நேரங்கள் வந்து முதுமை அடைஞ்சு அது உடல் விட்டதுக்கு அப்புறம் மறுபடி மனித ரூபத்துல பிறந்து அப்பவும் திரும்ப இங்கே எது மேலேயாவது பற்று மயக்கம் வச்சிட்டோம்னா பரமாத்ம தத்துவத்தை புரிஞ்சிக்காம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் மறுபடி பறக்க வேண்டியது வந்துருமே அப்படின்னு பயந்துக்கிட்டு அதுல நேர்த்தியா அதை முழுவதுமா கடைபிடிக்கக்கூடிய பரமாத்ம தத்துவத்துல மனம் புத்தி பற்று நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் அதுதான் முக்கியம். மனசையும் புத்தியும் வச்சிடலாம், பற்றும் வாழ்வின் நோக்கமும் வேற எதுலையும் வச்சு தொலைச்சிருவோம். வேற எது நம்ம பந்த பாசம், நம்ம சரி தேக சம்பந்தம், இந்த மாதிரியான கௌரவ அந்தஸ்து அல்லது எதிரிகள் மேல தவறான செயல்களை உபதேசிக்கிறவங்கள் இருக்காங்கல்ல, வசீகரிக்கக்கூடிய விஷயங்கள், அதுல விழுந்துட்டோம்னா மனம் புத்தி என்னமோ பகவான்கிட்ட தான் இருக்கும். பகவான் கிட்டேயே அந்த தவறானதை கேட்கிற பற்றும் நோக்கம் வாழ்வின் நோக்கமும் வந்துடும். அப்படித்தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பகவான் கிட்ட புத்தியெல்லாம் இருக்கு, மனசெல்லாம் பகவான்கிட்ட தான் இருக்கு. ஆனா பற்று எங்க இருக்கு? பகவான் மேலேயோ நம்ம மேலேயோ கிடையாது. இந்த ஜட உலக கௌரவம் அந்தஸ்து புலன் திருப்திகள், இந்த பந்தபாசம், பழி வாங்குற உணர்வு, பாராட்டு பெற வேண்டிய உணர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்ல பற்றும் அதுதான் வாழ்வின் நோக்கமாகவும் வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு மான் உடல்ல இருந்து மறுபடியும் மனித பிறவி கிடைச்ச உடனே பரத மகாராஜன் ஜடபரதர் அப்படின்னு அறியப்பட்ட அதே பாகவதத்துல அடுத்த கட்டம் இருக்கு. ஜடபரதரா வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் அவரு ரகுகண மன்னருக்கு உபதேசிச்சு மரியாதைக்குரியவரா அப்புறம் ஆயிருக்கிறார். அவரு எந்த மரியாதைக்காகவும் அவரு மன்னனுக்கு உபதேசிக்கல. அப்போ தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கு பாதையில ஒரு தனி ஆத்மா யாருடைய உதவியும் இல்லாம, ஒரு தனி அணு ஆத்மா யாருடைய உதவியும் இல்லாம பகவானுடைய கரமும் கூட தன்னை தீண்ட கூட தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு பகவானுடைய உதவியும் எதிர்பார்க்காம தன்னைத்தானே பகவானுடைய சரணத்துல ஒப்படைக்கிறதுக்காக தனியா முயற்சி பண்ணுது. அப்படி ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம்தான் வேத இலக்கியங்களும் ஆச்சாரியர்களும் பகவானும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு உதவி கொள்ளாதவனுக்கு இறைவனும் உதவ மாட்டான். ஒரு ஆத்மா முதல்ல அவனுக்கு அந்த இது வரணும். அது எப்படி வரும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி வர்றதா இருந்ததுன்னா ஒரு வாய் பிரசாதம், கிருஷ்ண பிரசாதம், ஒரே ஒரு பகவான் பக்தர்களுடைய ஒரே ஒரு வார்த்தை, அந்த தூய பக்தனுடைய ஒரே ஒரு பார்வை, பகவானுக்கு விநியோகம் பண்ணின அந்த மலர்களோ வஸ்திரமோ அவருக்கு நிவேதனம் பண்ணின அந்த பொருளுடைய வாசனை, பக்தி வாசனை, அந்த ஸ்தலத்துல ஒரு நேரமாவது ஒரு நாளிகை பொழுது அல்லது ஒரு இமை பொழுதாவது அந்த நின்று ரூப லாவண்யத்தை, விக்கிரகங்களுடைய அந்த ரூப லாவண்யத்தை பார்த்து இவ்வளவு இதுக்கெல்லாம் நமக்கு என்ன கொடுப்புன்னு இருக்கு, என்ன தகுதி இருக்கு, நமக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சே அப்படின்னு எந்தவித உணர்வும் இல்லாம வெறுமே பார்த்து அந்த நொடிய நம்மளால அடையாளம் வச்சுக்க முடியாது. அந்த நொடிய அடையாளம் வச்சுக்க முடியாது. அடுத்த இமைப்பொழுதுக்குள்ள அடுத்த நேரத்துல எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் செஞ்ச பேரதிர்ஷ்டம் அல்லது நான் என் முன்னோர்கள் செஞ்ச பெருமை, ஆச்சாரியனுடைய கிருபை, என்னுடைய விரதம் தவம், என்னுடைய இத்தனை கால தவிப்பு, அல்லது எனக்கு இவ்வளவு தகுதி இருக்குது, இனிமே நான் இதை விட இன்னும் தகுதியானவனாவே அப்படிங்கிற ஒரு கற்பனை. கடவுள் எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு?
அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள், அது உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பற்றோட பல விதம் வந்துடும். அதெல்லாம் நம்ம சொந்த குணத்தோட ஒட்டிக்கும். ஆனா எந்த குணமும் இல்லாம பார்த்த அந்த இமைப்பொழுதுக்குள்ள அந்த சில, அது கால அளவுல மிக மிக சொற்பமான அளவு, அதை கணிக்க கூட முடியாது. அதுதான் நம்மளை காப்பாத்துமே தவிர அதை நம்ம அடையாளம் வச்சுக்க முடியாது. அடுத்து அபிப்பிராயங்கள்லாம் நிரம்பிடும். அந்த அபிப்பிராயங்களால பக்தியினுடைய பாதையில பக்தி செயல்களை செய்யவும், அந்த பக்தி செயல்களை செய்யறதுக்கான தேக ஆரோக்கியத்தையும் முதல்ல ஆரம்பத்தில் அப்படித்தான் கேட்போம். தேக ஆரோக்கியம், செல்வம், கால நேரம், மதிப்பு, அந்தஸ்து, நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு திவ்ய தேசத்துல வசிப்பு, இப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் பகவான் மேல பற்று இல்லை, நம்ம மேல பற்று கிடையாது. இந்த உலகியல் வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய பற்று, அதை அடைவதற்கான நோக்கம். இதே மாதிரி இது இப்படி ஆரம்பிக்கிற அந்த பற்றும் நோக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து விபரீதமானது. இந்த பௌதிக உலகத்தினுடைய ஆளுமைக்கு உட்பட்டவனா இருந்தவன் ஆளக்கூடியவனே நான் தாங்கிற அளவுக்கு வளர்ந்துரும். மாயா, நான் தான் ஆளுகின்றேன் அப்படின்னு வந்துடும். அதைத்தான் அந்த ஜடம் மாசுகளை நீக்கினா மீளாத இடத்துக்கு போக. இங்க வர்றதோட ஆபத்து இதுதான். இந்த பௌதிக உலகத்தோட தொடர்ந்த நட்பு, தொடர்ந்த உறவு, தேக சம்பந்தத்துல இருக்கக்கூடிய தொடர்ந்த உறவு பக்தி மட்டும்தான் பண்ணும்னு சொல்லல. எந்த பிறவி வேணாலும் கொடுத்துரும். மனித உடல் கிடைச்சாலும் கூட மனித உடல்ல எந்த ஒரு எண்ண போக்கையாவது கொடுத்து தொலைச்சிடும். இல்ல வேற ஏதாவது புழு பூச்சியா பிறந்தாலும், அதான் பெரியவங்க பாடியிருக்காங்க, நான் வர முடியல, என்னாலும் வராத நிலை கொடுக்க முடியல அப்படின்னா நீ எனக்கு அதிகமாலாம் என்கிட்ட இல்லாத தகுதிக்கு நீ மார்க் போட வேண்டாம், எனக்கு அது வரம் வழங்க வேண்டாம். புழுவாய் பிறக்கிடும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாது இருக்க வரம் தர வேண்டும், இப்படித்தான் பாடியிருக்கிறாங்க. பிறந்துட்டேன்னாலும் பரவாயில்ல, நான் புழுவா பிறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மனித பிறவிதான் இல்லை, நான் என்ன பிறவியா என்ன கழுதியா பிறப்போன்னு தெரியாது. ஆனாலும் உன்னுடைய திருக்கோயில்ல உன் பக்தர்கள் இருக்கிற இடத்துல ஒரு சகவாசத்துல வசிக்கிற ஒரு வாய்ப்பு, அது உன்னோட நினைவு இருக்கிற மாதிரியான வாய்ப்பையாவது கொடு அப்படின்னு அதை அவ்வளவு முக்கியத்துவமா கேட்கிறாங்க. அவங்க தங்களுடைய தகுதியை தாழ்த்திக்கிட்டு வேணும்னே நடிக்கல. அவங்க தங்களுடைய தகுதியை உணர்ந்துதான் சொல்றாங்க. அவங்களுக்கு அவங்கள விட பாமர மக்களை மனசுல நினைச்சுதான் சொல்றாங்க. அவங்கள விட பாமர மக்கள் எந்த வகையில அவங்கள விட தாழ்ந்தவர்கள்? இறை உணர்வே இல்லாதவர்கள் எனக்கு பின்னால இருக்காங்க. நான் உங்ககிட்ட அதிக பிரசங்கத்தனமா எதையாவது கேட்டு என்ன பக்தனாகிட்டுன்னா என்னையவே நகல் எடுத்து அவங்களும் அதே மாதிரி தன் தகுதியை மறந்துட்டு பேசுவானுங்க, கேட்பானுங்க. அதனால நான் இப்படி சொல்றேன். அதனால அவங்களுக்காக என்ன நீ இந்த உலகத்துக்கே அனுப்பினாலும் கூட அனுப்பி வை. அப்படி இருந்தாலும் உன் நினைவை மட்டும் எனக்காக கொடுத்து, அது எனக்குள்ள இருக்கக்கூடிய உன்னுடைய நினைவு, அதை பார்த்து அதை நான் பகிரங்கமா கொண்டாட மாட்டேன், எனக்குள்ளேயே வச்சுக்குவேன். பகிரங்கமாக நான் கொண்டாடலை அப்படின்னாலே என்னை பின்பற்றவனும் அனாட்சியமா தன்னை ஒரு பக்தனா பகிரங்கமா அவன் வேஷம் போடக்கூட மாட்டான். என்னை எவனும் பின்பற்ற வேண்டாம்னு சைதன்ய மகாபிரபு சொன்னாரு. ஆனா பின்பற்றணுங்கிற நோக்கத்துல தான் என்னை யாரும் பின்பற்ற வேண்டாம்னு சொன்னாரு. என்னை யாரும் பின்பற்ற வேண்டாம்ங்கிற எண்ணம் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கும் வேணுங்கிற அர்த்தம். அது இன்னைக்கு மகாபிரபுனுடைய பாதையில வந்துகிட்டு இருக்கிறவங்க யாராவது தனக்கு சிஷியர்கள் வேண்டாம்னு சொல்ற எவனையாவது பாக்குறோமா? எல்லாவனும் குருவாகணும்னு தான் பாக்குறோம். தனக்கு கீழே நிறைய சிஷியர்கள் வேணும்னு எதிர்பார்க்கலாம். இதையா மகாபிரபு சொன்னாரு, நதனம் நஜனம் ந சுந்தரின் கவிதாம் வா ஜெகதீச காமையே, இந்த ஜெகத்தோட காமம் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு அவர் சொன்னதே. இதே மாதிரி எல்லாவனும் என்ன பின்னால வர்றவனும் எல்லாவனுமே இதே மாதிரி சொல்லிட்டு இதே மாதிரி அவன் மட்டுமே தனியா பகவானுடைய திருடி அடையிறதுக்கு முயற்சி செய்யட்டுமே அப்படிங்கிற ஆத்திரத்துல தான் அவர் அப்படி சொன்னது. உண்மையான நோக்கம் அது. அது தெரிஞ்சிருந்தது நான் என்னோட ஆச்சாரியன், என்னுடைய கடவுள், என்னுடைய குரு,
எனக்கு முன்னோடியா பக்த அவதாரமா வந்த என் பகவான் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படி நடந்திருக்கிறாரு, அதே மாதிரி தான் நானும் இருந்துக்குவேன். நான் யாருக்கும் மகாமந்திரத்தை நானா கொடுக்கறது இல்லை, நாம ரூபமா பகவானே வந்துருவாரு. அவன் விருப்பத்துக்கு பகவான் அவரா போய்க்குவார். நான் ஒன்றும் பகவானே அந்த அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சரியா இருந்தான்னா பகவான் தானாவே பார்த்துக்குவார். அவன் தானாவே தனியா முயற்சி பண்ணினாலே போதும், அவனுக்கு பகவான் வழியை கட்டிடுவார். நாம அவனுக்கு செய்ய வேண்டிய வழி என்னது? அவன் முன்னேற்றத்துக்கு இடைஞ்சல் இல்லாம ஒதுங்கிக்கிறது. புத்திமதி சொல்றேன் பேர் வழி அப்படின்ட்டோ அவனை திருத்தவோ அவனுக்கு சொல்லி கொடுக்கவோ எதெல்லாம் குற்றம்னு சொல்லி அவனை குறை சொல்லவோ செய்யாம இருந்தா மட்டும் போதும். என்ன நீ இப்படி செய்யறேன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படிலாம் பண்ணேன்னா குற்றம், இதெல்லாம் பண்ணேன்னா நீ பெரிய ஆளு, குருவை மதிக்கணும், எனக்கு நீ உன்னோட குரு நான் தானே, என்ன நீ மதிக்கலைன்னா நீ முன்னேற மாட்ட. இதெல்லாம் நேரடியா கூட சொல்றது இல்ல, நடத்தையிலையும் வாழ்க்கை முறையிலையும் அவனை பார்க்குற பார்வையிலையும் இந்த மாதிரி பாடாப்படுத்தி நொங்க எடுத்துடுறது, அவனை நோகடிச்சிடுறது. அதுல அவன் நீ என்ன எனக்கு சொல்லித்தர்றது, நான் தனியா ஆரம்பிக்கிறேன் பாரு, மகாபிரபு எனக்கும் தான் கொடுத்துருக்கிறார், நானே படிக்கிறேன், நானே சொல்றேன், நானே கதை சொல்றேன், எனக்கு சீடர்கள் எனக்கு தகுந்த மாதிரி 4 முட்டா பள்ளி வந்து சேருவாங்க அப்படின்ட்டு தனக்கு கீழே ஒரு இதை ஆரம்பிச்சது. இது தப்புன்னு சொல்லல. இந்த வழியில பகவான் இந்த வழியிலையும் மகாமந்திரத்தை விநியோகிக்கிறதுக்கு எத்தனையோ தன் முனைப்புல தற்பெருமையில இருக்கிறவனையும் நியமிச்சிருக்கிறார் போல. தன் ஆசை தன் தற்பெருமையிலையும். ஏன்னா அப்படியாவது அவனுங்கள மாதிரி அவனுக்குன்னு 4 பேர் அவன்கிட்ட போய் படிக்கிறதுக்கு வருவான்ல. அப்படியாவது மகாமந்திரம் எப்படியோ பரவட்டும் உலகம் பூரா. அப்படித்தான் இன்னைக்கு பரவி இருக்குது. எங்க பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா சொல்ல முடியுது இல்ல. யாரோ ஒருத்தர் வழியில போறவங்கள ஏதோ நம்ம பேர் மாதிரி சொல்லிட்டு போற ஹரே கிருஷ்ணா அப்படின்னு கத்திட்டு போறான். அவனுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியுது. அவன் பகவானை சொல்றானோ இல்லையோ, நம்மள சொல்றானோ இல்லையோ, அவன் வாயில பகவானை நாம வந்துருது, ஹரே கிருஷ்ணான்னு வந்துருது. அவன் நம்மள சொல்லங்கிறது நமக்கு தெரியும். அவன் நம்மள சொல்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கான், பகவானை சொல்லங்கிறது அவனுக்கு தெரியும். நம்மளைத்தான் சொல்றதா அவன் நினைச்சுக்கிறான். ஆனா நாம அது பகவானைத்தான் சொல்றான்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆக மொத்தத்துல இந்த மாதிரி பரவுறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆட்கள் இருக்க போய் தானே, வரத்தானே. அப்போ ஒவ்வொரு ஆச்சாரியனும் குருவும் பகவானும் பகவான் மேல பக்தி இருந்தாலும், மனசும் புத்தியும் அங்கே இருந்தாலும், புத்தி பூர்வமா பகவானை பற்றிய சிந்தனை இருந்தாலும், பக்தி பூர்வமா பகவானுடைய தரிசனத்துல தன்னை வச்சுக்கிட்டாலும் கூட பற்றும் வாழ்வின் நோக்கமும் சேர்ந்து வைக்கணும். பற்ற நம்ம எங்க வச்சிருக்கிறோம்? நாம் அதுக்கு தேக சம்பந்தப்பட்ட இந்த ஜட உலக மன இந்திரியங்களுக்கும் தேக இந்திரியங்களுக்கும் சம்பந்தமான விஷயங்களை பற்ற வச்சுக்கிட்டு அதை திருப்திப்படுத்துறது தான் நோக்கம். அந்த நோக்கம் எதுக்காகனா, நான் பக்தி பண்ணணும்னா இதெல்லாம் எனக்கு திருப்தி ஆகணும் அப்படிங்கிற நோக்கம். காலங்காலமா இது இப்படித்தான் இருக்குது. கிருஷ்ண காலத்துல இருந்தே, ராமாயணத்திலயும் அப்படித்தான் இருந்தது, மகாபாரதத்துல கிருஷ்ணன் வந்தப்பவும் அப்படித்தான் இருந்தது. எப்படித்தான் படிக்கணும் நம்ம. கோடிக்கணக்கான பேரு ஜராசந்தனும் அவனுடைய கூட்டாளிகளான மன்னர்களும் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய படையை திரட்டுறாங்க. அதுல 23 அசௌனி சேனைன்னு சொல்லுது. 23 அசௌனின்னா அது எவ்வளவு பேருன்னு தெரியல, கோடிக்கணக்கானவர்கள் மட்டும் தெரியுது. மனிதர்கள் வீரர்கள் கோடிக்கணக்கா இருந்தா அவர்களுக்கு தேவையான யானையும் குதிரையும் ஒட்டகமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு யானையில என்ன 10 பேர் ஏறி இருக்க ஒருத்தர் தான் இருப்பான். அப்ப யானையும் குதிரையும் ஒட்டகமும் அதுக்கு தகுந்த மாதிரி லட்சக்கணக்கில் தானே இருந்திருக்கும். அப்புறம் இவ்வளவு பேர்களுக்கும் புள்ளி விவரம் இருக்குது. நான் பொதுவா பிள்ளைங்க யோசிக்கிறதுக்காக உங்களுக்கு இவ்வளவு சொல்றேன். யானை குதிரை ஒட்டகம் இருக்கிற மாதிரி அது இழுத்துட்டு போற வண்டிகள், தேர்கள், அப்புறம் இவ்வளவு பேருக்கும் சாப்பாடு, இவ்வளவு பேருக்கும் அந்த மன்னனா இருக்கிறவன் படை வீரர்களுக்கு அவங்களுக்கு தர வேண்டிய சம்பளம். இராணுவத்தில் வேலை செய்யற, என்ன ஓசிலியா வேலை செய்யறியா?
எல்லாருக்கும் சம்பளம் இருக்குல்ல. ஊருக்குள்ள எந்த சம்பளமும் எந்த தொழிலாளிக்கும் அவ்வளவு சம்பளம் கிடைக்காது. இராணுவ வீரர் கிடைக்கிற சம்பளம் வேற யாருக்காவது கிடைக்குமா? கிடைக்காது. அவங்களுக்கு இருக்கிற சலுகை அத்தனைக்கும் சம்பளம் கொடுக்கணும். படையை திரட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். என்ன ஆபீஸ்லயே உட்காந்துக்கிட்டு மாசம் மாசம் பேங்க்ல ட்ரெஷரியில போய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து பிரிச்சுக்க போறாங்க. படையை நடத்திக்கிட்டு இருக்கும்போது சம்பளம் அவங்களுக்கு எப்படி கொடுக்க? இந்த காலத்துல எல்லாம் அச்சடிச்ச தாளை போய் நம்ம பணம்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கோம். பணம் தானே நம்மகிட்ட. இப்ப அப்படி இருந்தாலுமே அந்த அச்சடிக்கிற பணமும் அரசாங்கம் எதை வச்சு தாள்ல அந்த பணம்ங்கிற ஒரு பொருளை உருவாக்கி வச்சிருக்குது அரசாங்கம். தங்கம் அரசாங்கத்தின் இருப்பு, நாட்டோட இருப்பு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அச்சடிச்ச தாள். அந்த பணம் தான். அன்னைக்கு இந்த தாளும் அச்சடிப்பும் கிடையாது, தங்கமாவே சுமந்துட்டு வர்றாங்க. அப்ப சாப்பாடு கொண்டு வரணும், மனித உணவு, அன்னம், குதிரைகளுக்கு உணவு, யானைகளுக்கு உணவு, ஒட்டகங்களுக்கு உணவு, வண்டிகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள், அதை சரி பண்ணக்கூடிய வல்லுநர்கள், பொறியியல் வல்லுநர்கள், வண்டி மெக்கானிக்கெல்லாம் வேணும்ல. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு துணிமணி மாத்துறது, அவங்களுக்கு தங்குமிடம் வர்றது. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல படை, அந்த 23 அசவனை கோடிக்கணக்கான பேரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு படை புறப்பட்டு வரணும்னா வயக்காடாது, காடு மேடாது, கல்லும் இல்லாது, கம்மா கரையாது, எல்லாத்தையும் ஏறி மிதிச்சு தானே வரணும். காடு கரையெல்லாம் கடந்தானே வரணும். மொத்த கோடிக்கணக்கான பேர் எப்படி வருவாங்க? இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு செலவு, எவ்வளவு செல்வம், தங்க காசுகளை எல்லாம் சுமந்துட்டு வர்றதுக்கு ஆட்கள். சண்டை போடுறதுக்கு ஒருத்தர் இருந்தா அவனுக்கு சோறு போடுற ஒருத்தர், துணிமணி பார்க்குறவை ஒருத்தர், அவனுக்கு தங்க கூடாரம் செஞ்சு கொடுக்குற ஒருத்தர், அவன் குதிரையை குளிப்பாட்டுறதுக்கு ஒருத்தர், அவன் யானையை பார்க்கறதுக்கு ஒருத்தர். அப்போ ஒரு படை வீரனுக்கு எத்தனை வேலைக்காரங்க? அப்படி பார்த்தா சண்டை போடாதவை எத்தனை பேர் இருப்பான்? கோடி கோடி படை வீரர்கள் இருந்தா அவங்களுக்கு குறைஞ்சது 4 கோடி பேர் உதவியாளர்கள் இருப்பாங்க. அப்ப 5-6 கோடி பேர் மொத்தமா நடந்து வந்தா எப்படி இருக்கும்? குதிரையிலையும் யானையிலையும் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஜராசந்தன் படையை திரட்டிட்டு வர்றான். இதே பாரதத்துல தான் நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு அந்த இடத்தோட பேரும் நகரத்தோட பேர் வேணா வேற மாதிரி இருக்கலாம், மருவி இருக்கலாம். ஆனா அந்த இடமும் அந்த நகரமும் அப்படியே தான் இருக்குது. அதுபடியா வர்றாங்க. அவன் நான் படை திரட்டி வர்றேன்னா காளையவனங்கிற அவனுடைய நண்பனை முன்னால் அனுப்புறான். அவன் அனுப்பல, இவனுங்க நம்ம ஏற்கனவே ஜராசந்தன் 17 தடவை போர் தொடுத்து கிருஷ்ண பலராமரை எதிர்த்து அந்த துவாரகையை எதிர்த்து சண்டை போட்டு தோற்று ஓடி போயிட்டான். அப்ப அவனுக்கு ஒரு யோசனை வருது. நாம தோற்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கிறதுல அவன் அவன் புத்திசாலித்தனத்துல அப்படி கண்டுபிடிச்சிருக்கான். நேரம் சரியில்லை, முட்டாப்பயில்களுக்கு தூவம் போடுறதுக்கு அப்படித்தான் ஆள் இருக்கும். நேரம் சரியில்லை, நான் குறிச்சு கொடுக்குற முகூர்த்தத்துல நீ சண்டைக்கு போனீங்கன்னா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கான். அது மாதிரி இவன் ஜோசியக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நல்ல முகூர்த்தத்துல நான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி, அது காலங்காலமா இருக்கிற விஷயம் தானே. முதல்ல அவன் அதெல்லாம் மதிக்காம இருந்தான். இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம், பக்தி இல்லைன்னாலும் புத்தி இல்லைன்னாலும் இந்த பஞ்சாங்கம் பார்க்குற குணம் மட்டும் ஒருத்தனை விட்டு போகாது. தன் பயம். நல்ல நேரத்தில் மனு தாக்கல் பண்ணணும்பா. கேட்டா நான் இந்த பழம் பஞ்சாங்கத்துக்கும் ஜாதி மத பேதங்களுக்கும் அப்பாற்பட்டவன், கடவுளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், பகுத்தறிவாளன்னு சொல்லிக்குவான். நல்ல நேரம் பார்க்கணுமா, அப்படித்தானே இருக்கானுங்க. கேட்டா அது பகுத்தறிவான். அந்த மாதிரி விதவிதமான கோளாறு அப்பவும் இருந்திருக்கு. அதனால இவன் முகூர்த்தத்துல காத்துக்கிட்டு இருந்ததுனால பின்தங்கிட்டான் ஜராசந்தன். இதெல்லாம் பார்க்காம இல்லையா நீ நேரங்காலம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு காளையவனம் புறப்பட்டு போயிட்டான் 3 நாளைக்கு முன்னாடியே. அவன் புறப்பட்டு போனவன் துவாரகையில இருந்து கிருஷ்ணரை போருக்கு அவன் வாரான்னு தெரிஞ்சவனா துவாரகையில இருந்து கிருஷ்ணர் நகரத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. போறத பார்த்துட்டாங்க. என்னைய பார்த்தவோட வரப்போறேன்னு தெரிஞ்சவனா அந்த ஓடுறான் பாரு கோலப்பைய. இவனுக்கு பெண்களோட விளையாடத்தான் தெரியும், என் கூட சண்டை கூட தெரியுமா
அப்படின்ட்டு பின்னால வந்துட்டான். போறாரு கிருஷ்ணர், இவனும் வரட்டிக்கிட்டே போறியா. ஏய் நில்றா, ஏய் நில்றா நில்றா, பயந்தாங்குழி ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கான். கை கட்டுற தூரத்துல தான் இருக்கிறாரு. ஆனா 18 மைல் ஓடுறாரு. நகரத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்தாச்சு, கிட்டத்தட்ட 20 மைல். அங்க ஒரு மலையடி வாரத்துல இருக்கிற கோகக்குள்ள கிருஷ்ணர் நுழைஞ்சிட்டாரு. விறுவிறுன்னு இவனும் உள்ள வந்துட்டான். வெயில்ல தெரிஞ்சிட்டு ஒரு அறைக்குள்ள வீட்டுக்குள்ளேயே வந்தோம்னா கண்ணை இருட்டி ஒண்ணுமே தெரியாதுல்ல கொஞ்ச நேரம். அந்த மாதிரி கோகக்குள்ள கிருஷ்ணர் நுழைஞ்ச உடனே இவனும் உள்ள நுழைஞ்ச உடனே தெரியல, யாரும் அங்க படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. இங்க வந்து படுத்தா கிடக்குற அப்படின்ட்டு மிதிச்சிடுறான். முதுகுல ஓங்கி ஒரு மிதி மிதிக்கிறான். அங்க படுத்திருக்கிற மனுஷன் திரும்பி பார்க்கறான். தூக்கம் கலைஞ்சி திரும்பி பார்த்த உடனே அவன் பார்வைப்பட்ட உடனே காலை உடனே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அவர் யாருன்னா முசுகுந்த மகாராஜா, முருகன்ட்ட அருள் வாங்கினவர். தேவலோகத்துல தேவாசுரர்களுக்கு போர் நடந்திருக்கு. அங்கேயும் தேவாசுரர்களுக்கு பூமியிலிருந்து இந்த முசுகுந்த மகாராஜாவை தேவசேனாதிபதியான கந்தன், அந்த சுப்பிரமணிய கடவுள் சிவருமானுடைய புள்ள முருகர் குமரன் முருகன், அவன் இந்த பிரியமான பக்தன் நீயும் வா என் கூட பங்கெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி போர்ல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறான். வீரனை கொண்டாடுவான்ல, அன்புள்ளவன் அன்புள்ள எல்லாரையும் கொண்டாடுவோம்ல. கற்றோரை கற்றோரை காமுறுவர். ஒத்த குணாதிசயம் இருந்ததுன்னா, ஒருத்தர் ரசிக்க தெரிஞ்சதுன்னா அந்த அன்பு நட்பாயிரும். நட்பு வந்து ரொம்ப நெருக்கமாகி உறவாயிரும். 2 பேருமே ஒன்னாவே பக்தி பண்ணலாம். அந்த மாதிரி பிரியத்துல வந்துட்டான். அங்க தேவா அசுரர்கள் சண்டையில போர் முடிகிறதுக்கும் பூமியோட காலக்கணக்குல பல தலைமுறைகள் கடந்து போயிருச்சு. அது முருகனுக்கு தெரியும், முசுகுந்த மகாராஜாவுக்கு தெரியல. சரி முருகா, நீ தான் வெற்றி பெற்று இல்ல, அவன் வீட்டுக்காரி வள்ளி தெய்வான எல்லாம் சமாதானம் ஆயிட்டீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா, நான் பூமிக்கு போறேங்கும் போது முருகன் சிரிக்கிறான். ஏப்பா நீ இங்க இருக்கிற வரைக்கும் தான் என்னை மாதிரி நீயும் இளமையோட இவ்வளவு காலத்தையும் கழிச்சுட்ட. இப்ப நீ பூமிக்கு போனீங்கன்னா 4 தலைமுறை உன்னோட கொள்ளு பேரனுக்கே உன்னைய தெரியாது. 300 காலத்துல எங்க வம்சத்துல பாட்டையா ஒருத்தர் இருந்தாராம், அவர் தேவலோகத்துக்கு போயிட்டாராம் சண்டையோட உடலோட அப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ போனா உன்னை ஒத்துக்க மாட்டாங்க. அதோட அந்த வயோதிகத்துக்கான உடல்ல நீ அங்க போகும்போது தேக சம்பந்தத்துல அந்த குடும்ப வம்சாவளிக்குள்ள நீ போற அப்படின்னா இந்த தேகத்துல போக முடியாது. உன் கொள்ளு பேரனுக்கு வேணா பிள்ளையா நீ பிறக்கலாம். என்ன செய்ய போற அப்படின்னா, என்ன முருகா இப்படி பண்ணிட்ட அப்படின்னா, நான் என்னடா செய்யறது, நீ இங்க வந்துட்டேன்னா என் கூட தான் இருப்பேன்னு நினைச்சே, திரும்ப நீ பூமிக்கு போறேன்னு சொல்ற. முழுக்க முழுக்க என்னை நம்பி தேவலோகத்துல சண்டை போடுற ஆசையில நீ வரல, என் மேல இருக்கிற பிரியத்துல தானே வந்துட்டு இப்ப தேக சம்பந்தத்துல உள்ள உறவுக்கு போய் விரும்பி போறேங்கிற. இப்ப இவ்வளவு காலத்துக்கு பூமியில நீ இருந்திருந்தேன்னா உன் உடல் என்ன இருக்கும்? என்ன கொள்ளு பேரன் வாலிபன் ஆகுற வரைக்கும் வயோதிகத்துல கம்பூடிக்கிட்டு வாழ போறோம்? இருக்க மாட்டோம்ல. அந்த உடல் உனக்கு கிடைக்காது, இங்க இருக்க வரைக்கும் தான் இது அப்படிங்கிறாரு. பூமிக்கு போகணுங்கிற நோக்கம் உனக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு. இல்ல நான் கொஞ்ச காலமாவது அங்க இருக்கணும் அப்படின்ன உடனே முருகன் பார்த்தான், முசுகுந்த மகாராஜ் இப்ப ஏற்பட்ட தகுதி உள்ளவருக்கே பூமியில கொஞ்ச நாளா இருக்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம எல்லாம் பூமியை விட்டு போறேன்னு நம்ம சொல்லிக்குவா முடியும்? யாருக்கு தான் போக மனசு வரும்? ஈஸியா சொல்லிட்டாரு, பூமிக்கு வராத நிலை உனக்கு வந்துரும்னு. போயா நீ வேற, அது நீங்க கொடுத்தாலுமே நான் வர தயாரா இல்லப்பா, இங்க எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, என்னவோ இருக்குல்ல, அவ்வளவு சுலபத்துல விட முடியல. அப்போ மகாராஜா அப்படி பார்த்த உடனே, சரி நீ போய் உறங்கு, இந்த மலையில துவாரகை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மலை பேர்தல் அந்த மலையில உறங்கு குகையில. உன்னை யாராவது ஓய்வு எடுக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற காலம் இரு. உன்னை யாராவது வலுக்கட்டாயமா நீயா முழிக்காம எழுப்புனா உன் பார்வை பட்டவன அவன் பஸ்மம் ஆயிருவேன் அப்படின்னு வார்த்தை கொடுக்குறான். அப்பனுக்கும் மகனுக்கும் எவனையாவது கண்ணால பார்த்து எரிக்கிறது தான் வேலை. முருகனாகட்டும் சிவபெருமான் ஆகட்டும், எவனாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டா ஒரு பார்வை பார்த்தா போதும், உடனே அவன் பஸ்மம் ஆயிடுவான். மன்மந்தனே அப்படித்தான் ஆயிட்டான். இந்த மாதிரி செஞ்சிடுறாங்க. வரம் கொடுத்த உடனே முசுகுந்த மகாராஜா பார்த்தாரு. அவர் வாட்டுக்கு சரி முருகன் சொல்றது நல்லதுதான், பூமியில இருக்கிற கால கணக்கு வரைக்கும் நம்மளும் இருந்துருவோம்
அப்புறமா வருவோம் அப்படின்ட்டு போய் நிம்மதியா தூங்கிட்டான். பசி தாகம் எந்த தேவையும் இல்லாம ஆழ்ந்த உறக்கத்துல நித்திரையில அந்த தவ கோலத்துல இருக்கிற மாதிரி அவரு ஒரு கையை வச்சாரு, ஸ்ரீமன் நாராயணன் மாதிரி படுத்துட்டாரு. எனக்கு பின்னால முதுகுல தெரிஞ்சவொடனே இவன் அந்த மாதிரி படுக்கிறவே நம்மாளு கிருஷ்ணன் தானே அப்படிங்கிற ஞாபகத்துல இவன் பாட்டுக்கு வந்தான், கால்ட்டு வாங்கி வச்சுட்டான். ஒரு முசுகுந்த மகாராஜா யார் அவன் முழிச்சதுன்னு எதுக்குன்னே தெரியாது. திரும்பி பார்த்துட்டாரு. திரும்பி பார்த்தோன்னே இவர் பார்வைப்பட்டவொன்னே அவன் பசுமாயிட்டான். இவருக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ பாவம், தெரியாத மனுஷன் எவனோ வந்து கால் தடிக்கி இருட்டுக்குள்ள நம்ம மேல கோயில வந்து தட்டிடுச்சு. நம்ம வாட்டுக்கு கண்ணை திறந்து பார்த்துட்டு இந்த முருகன் கொடுத்த வரத்துல நம்ம பார்வைப்பட்டவன அவன் எரிஞ்சு போயிட்டானே, ஒரு பாவம் அறியாத அவனை போய் எரிச்சிட்டோமே, ஐயோ இந்த பாவத்துக்கு வேற நான் பூமியில இன்னும் என்ன எவ்வளவு காலம் கிடக்கணுமோன்னு வருத்தப்படுறாரு. கிருஷ்ணர் அங்க இருந்து வந்தாரு. நீ யாரு என் உள்ள இருந்து வர்ற, நீ எப்படி என்னைய தாண்டி போன அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க மகாராஜா, அவன் என்னைய கொல்றதுக்கு தான் துடைச்சிக்கிட்டு வந்தியான். முருகன் உங்களுக்கு கொடுத்த வரத்துல நீங்க இங்க தூங்குறீங்கன்னு தெரியும், அதனால நான் உங்க பார்வை பட்ட உடனே நான் கொல்லாமலே அவன் இப்படி ஆயிடுவான்னு தெரியும், அதான் உங்க பார்வை படட்டும்னு சொல்லி நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, முகுந்தன் தான் எனக்கு முக்தி தர வல்லவன், அது நீதானா, பரவாசுதேவன் நீதானா, இங்கிட்ட உன் பார்வை படுறதுக்குத்தான் என்னை அந்த கந்த பெருமாள் அனுப்பி வச்சானா, பூலோகத்துக்கு எதுக்குடா என்ன பாட்டனா கொள்ளு பேரை வரைக்கும் என் தலைமுறையே என்ன தெரியாத அளவு காண போய் ஓய்வு எடுத்துட்டு வான்னு அனுப்புனது ஒன்னா பார்க்க தானா, உன்னால மட்டும்தான் பூமிக்கு வராத ஒரு நிலையை உன்னால மட்டும்தான் தர முடியும்னு தெரிஞ்சுதான் ஏன் கொடுத்துருக்கிறான். கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு பாடிட்டு, காரண காரியமா உங்க நாடகத்துல என்ன நல்லா பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். திரும்ப வாசுதேவ கிருஷ்ணர் திரும்ப நேர நடந்து துவாரைக்கு வந்துடுறாரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு. இந்த 3ஆவது நாள்ல காளையவனன் எரிஞ்சது ஒருத்தருக்குமே தெரியாது. ஒற்றர்கள் ஜராசந்தன் கிட்ட போய் சொல்றாங்க, நம்ம காளையவனன் ராஜா வந்து துவாரைக்கு போனாரு, நெருங்கி போகும்போது துவாரையை விட்டு கிருஷ்ணன் மட்டும் தனியா ஓடுனான், அவனை துரத்திக்கிட்டு நம்ம ராஜா போனாரு. 2 பேரும் முன்ன பின்னதான் ஓடுனாங்க, எங்கேயோ ஒரு மலைக்காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. 2 நாள், 3ஆவது நாள் நம்ம ராஜாவை காணோம், காளையவனனை காணோம், கிருஷ்ணன் மட்டும் அவகாசமா நடந்து வராரு. எங்க போனாங்க, காளையவனை என்ன ஆனா, இவங்க சண்டை போட்டாங்களா, என்ன நடந்தது, இல்ல அவரு இவனை கிருஷ்ணனை தேடிக்கிட்டு வேற எங்கேயும் சுத்துறாரா காளையவனங்கிறது தெரியல அப்படின்னு ஒற்றர்கள் வந்து ஜராசந்தன் கிட்ட சொல்லிட்டாங்க. இவன் முதல்ல போன படை கிருஷ்ணனை தாக்கி அவனை நிலைகுலைய செய்யும் போது, நாம அடுத்த கட்டம் நம்ம படையோட போனோம்னா பலராம கிருஷ்ணன் 2 பேரையுமே சுத்தமா தவிடுபடி ஆக்கிடலாம், நகரத்தையே நிர்மூலமாக்கிடலாம் அப்படின்ட்டு இவன் 3 நாள் கழிச்சு நல்ல முகூர்த்தத்துல இவர் கிளம்புறாரு. புறப்பட்டு வரும்போது இந்த செய்தி கிடைக்குது, போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல புறப்பட்டு வர்றாங்க. பிடிச்சிருவோம் அந்த சேனையை, நம்ம சேனை காளையவனுடைய சேனையும் பிடிச்சி நம்ம எல்லாருமா ஒன்று சேர்ந்து காலி பண்ணிடுவோம் மதுராவை. மதுரா அப்படிங்கிற நகரம் தான், அந்த நகரத்துல இருந்து தான் இவ்வளவு நடக்குது. ஜராசந்தன் வந்து சேர்ந்துட்டான். இங்க தலைவன் இல்லாத படை, காளையவனுடைய படை, மிலேச்சர்களும் யவனர்களும் பர தேசத்துக்காரங்களும் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. மிலேச்சர்கள் நாகரிகமற்றவர்கள், யவன தேசத்துக்காரெல்லாம் கிரேக்கர்களா, அவங்க அந்த கிரேக்கர்கள் சீனர்கள் எல்லாருமே இறங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஓங்குதாங்க மங்கோலியர்கள் மாதிரி பெரிய பெரிய உருவமா இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் வேலைக்காரங்க, படை திரட்டிட்டு இருந்தவங்க, தங்கத்தை சுமந்துட்டு வந்தவன், சோறு சுமந்துட்டு வந்தவன், யானையை பார்க்குறவன், குதிரையை பார்க்குறேன்னு அத்தனை பேரும். தலைவன் படை வீரர்களும் திகச்சு போய் நிற்கிறாங்க. காலங்காலமா இந்த ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு தோல்வி அடைஞ்சவர்களுடைய ஐஸ்வர்யம், மனிதர்கள், சொத்து எல்லாமே அவங்களுக்கு தான் சொந்தம், நாடெல்லாம் வெற்றி பெற்றவர்களுக்கு சொந்தம். இது போர் நியமனத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும். ஜெயிச்சுட்டா அவன் தான் ஆக்கிரமிப்பான். அந்த மாதிரி
இப்ப கிருஷ்ண பலராமனுக்கு சொந்தமாயிருச்சு காளையவனுடைய படைகள் எல்லாமே. அவங்க திகைச்சு போய் நிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. இவங்களுக்கு தானே சொந்தம் நம்ம அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்களே கட்டுப்பட்டு கிருஷ்ண பலராம கூட வர்றாங்க. ஜராசந்தன் வர்றது தெரியுது. பார்த்தாரு கிருஷ்ணர், ஓடிடுவோம் அப்படிங்கிறாரு. எதுக்கு ஓடணுங்கிற? அவனை என்ன மாதிரி பண்ணுவோம்? இல்ல, தலைவன் இல்லாத படை வீரர்களை நம்ம அழிச்சிட்டோம். இப்போ அவங்களுடைய வேலைக்காரர்கள் அவங்க செல்வத்தை வச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மிலேச்ச செல்வம் நம்ம மக்களுக்கோ நமக்கோ ஆகவே ஆகாது. இந்த மிலேச்ச ஊழியர்களும் நமக்கு தேவையில்லை. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நாம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சொத்தா நம்ம வேலைக்காரங்களா இவனுங்களை போய் பார்த்துக்கிட்டு நம்ம விட்டுட்டு ஓடிடுவோம் அப்படிங்கிறாரு. பலராமருக்கு புரியல. என்ன தம்பி இப்படி சொல்ற? ஜராசந்தன் வந்தா அவனையும் காலி பண்ண வேண்டியதான். கிருஷ்ணன் பயப்படுவான்னு சங்கர்சனர் நம்பல. ஆனா ஓட சொல்றானே எதுக்குன்னு புரியல அவருக்கு. இவனுக்கு இப்போ முடிக்கிற காலம் இவனும் வரல. ஜராசந்தனை காலி பண்ற காலம் வரல. அதோட காலி பண்ண வேண்டியது, அவனை கொல்ல வேண்டியது நான் இல்லை. இது பின்னொரு காலத்துல பீமனால் ஜராசந்தன் வதைக்கப்படுவான். அப்படி இருக்கும்போதே கிருஷ்ணர் கொல்ல மாட்டாரு. காளையவனையும் கிருஷ்ணர் கொல்லல. கிருஷ்ணரால சுலபமா ஒருத்தனை சம்ஹாரம் பண்ணிட்டான்னா அவன் கிருஷ்ணரோட சேர்ந்துருவான். அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடையாது. அதனால கிருஷ்ணர் அவர் கையால கொல்லல. இரண்யகசிபு தான் பகவானுடைய மடியிலேயே உயிரை விட்டவன், பழந்தாரு நரசிம்மரா அந்த பாக்கியத்தை எந்த அசுரனும் அடையல. கதையால் அடிச்சுதான் இரண்யாட்சகன் கூட கொல்லப்பட்டான். ஆனா மடியில போட்டு மார்பை பிளந்தது இரண்யகசிபுக்கு தான். அந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு? அதே மாதிரி அவரால் கொல்லாத நிலை இவனுக்கு சரியில்லைன்னா பலராமருக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு. இவன் விரும்பல, தம்பி சொல்றதை கேட்போம். பயத்தினால இவன் வரலங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். விட்டுட்டாரு, புறப்பட்டாச்சு. 2 பேரும் ஓடுறாங்க. இந்த ஓடுறான் பாரு 2 பேரும், அண்ணன் தம்பி 2 பேரும். விரட்டுறா விடுறா அப்படின்னோடனே, இங்க என்ன இவங்கெல்லாம் இங்க நிக்காங்க, எங்கடா உங்க காலை எவனு தெரியலங்க, படை வீரர்களா இங்க தெரியலங்க. என்னையா இப்படி சொல்றீங்க? ஒற்றர்களை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, மதுரா முழுவதும், யமுனையும் சரி மதுரா முழுவதும் மக்களை எல்லாத்தையும் கிருஷ்ணனும் பலராமனும் எப்பவோ அப்புறப்படுத்திட்டாங்க. ஊரு பூரா யானையும் குதிரையும் மனித சடலங்களும் கால் வைக்க இடம் இல்லாம நிரம்பி கிடக்குது. யமுனையே ரத்தத்தால அருவருப்பா இருக்குது. மதுராவுள்ள மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாத்துலேயுமே கழுகுகளும் நரிகளும் பிணந்தினி பொருள்களும் உயிர்களா அலையுதுங்க. இப்படி ஒரு மதுராவை கைவிட்டுட்டு ஓடுறானுங்க 2 பேரும். அப்போ அவங்க காத்திருக்கிற வேலைக்காரங்களுக்கும் ஆச்சரியம். ஏன்னா அவங்க நேர்ல பார்த்தாங்க இவங்க 2 பேருடைய பராக்கிரமத்தை. அப்பேற்பட்ட மாவீரர்களுக்கு ஜராசந்தனுடைய படையெல்லாம் சாதாரண விஷயம், தூசி. நம்ம ராஜா காளையவனையே இவனுங்க என்ன பண்ணானுங்களோ தெரியல. அவனுடைய படையெல்லாம் சின்னாபின்னமாக்கிட்டாங்க. ஊர்ல கால் வைக்க இடம் இல்லாம மனித உடல்களும் யானை உடல்களும் குதிரை உடல்களும் எல்லாம் தேர்களும் செதறி கிடக்கு. வேலைக்காரங்களும் சாப்பாடு சமைக்கிறவங்களும் வேலைக்காரங்களும் தங்கத்தை சுமக்கிறவங்களும் மட்டும்தான் இருக்காங்க வேலைக்காரங்க. இவன் ஜராசந்தன்ட்ட அவங்க கேட்கும்போது இதுதான் சொல்றாங்க, என்ன நடந்ததுன்னே தெரியலங்க அப்படின்னு. சரி இவங்கெல்லாம் நம்ம சொத்து நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு இவனுங்களுக்கு என்ன மிலேச்ச சொத்து, இன்னைக்கு ஃபாரின் போய் சம்பாதிக்கிறது இல்லைன்னு எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த மிலேச்சன்கிட்ட வேலை செஞ்சு மிலேச்ச சம்பந்தத்துல தான் கெட்டிக்காரனாகத்தான் விருப்பம். அந்த மாதிரி இவனுங்க எல்லாத்தையும் ஜராசந்தன் எடுத்துக்கிட்டா இவனுங்களை துரத்திக்கிட்டு வர்றான். சிரிக்கிறான் கைதட்டி. ஓடுறதுல சமர்த்தர்களா இருக்கான் பாரு கோலப்பயிலுங்க அப்படின்னு கேள்வி பண்ணிக்கிட்டே வரான். கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா? கை கட்டுற தூரத்துல தான் ஓடுறான். நம்ம குதிரையோ படு வேகத்துல போய்கிட்டு இருக்கு, ரதம் எவ்வளவு வேகத்துல போய்கிட்டு இருக்குது. ஆனா கண்ணுக்கு முன்னால போறான். எப்படி இந்த 2 பேரும் வெறுங்காலில் ஓடுறானுங்க? நம்ம ரதமும் குதிரையும் யானைகளும் இவ்வளவு வேகமா ஓடி வந்தும் கூட
அவங்கள இன்னும் எட்டி பிடிக்க முடியலங்கிற யோசனையே வரல அவங்களுக்கு. இது என்ன மாயம்னு கொஞ்சமா யோசிக்க வேண்டாமா? அந்த புத்தியே இல்லை. இந்தா பிடிச்சிருவோம். சரி, இவ்வளவு தூரத்துல போறமே, ஒரு ஈட்டி எடுத்து அம்பு எடுத்து எறிவோமான்னு பார்த்தா அது அவன் போய் தைக்கிறதுக்கு முன்னால 2 ஸ்டெப் முன்னால அவங்க 2 பேரும் ஓடுறாங்க. ஒண்ணு கூட படம் அடையுது. வில் எடுத்து சரம் தொடுக்கலாம்னா அதுவும் படம் அடையுது. அப்போ சரத்தாலையும் தொட முடியல, ரதத்தாலையும் தொட முடியல. ஆனா கண்ணுக்கு முன்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன மாயம்னு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஓடுறதுல இவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கானுங்க அப்படின்னு கேள்வி பண்ணிக்கிட்டே போறான். ஓடின உடனே மகத மலை மேல ஏறிட்டாங்க. இவங்க காட்டுக்குள்ள போய் 2 பேரும் மலை உச்சிக்கு போயிட்டாங்க. 88 மைல் உச்சி மலை, செங்குத்தான மலை, தூண் மாதிரி நட்டி வச்ச மாதிரி வெறும் பாறை இருக்கிற மலை. அந்த மலையில உச்சிக்கு போயிட்டாங்க இவங்க. எப்படி இவங்க உச்சிக்கு ஏறினானுங்க அப்படிங்கிறதும் இவனுக்கு புரியல. மலையடி வரத்துக்கு வந்தான். ரதமோ இவனுங்களோ ஏற முடியாது. பார்த்தான், சுத்தி இருக்கிற காட்டை பூரா எடுத்து கொண்டு வந்து மலையடி வாரத்துல வச்சு தீய வச்சுட்டான். தீ மலை முகடு வரைக்கும் புகையும் நெருப்புமா இருக்குது. கிருஷ்ண பலராமலை அழிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்துல திரும்பி போயிட்டாங்க. அவங்க காளைவனுடைய ஐஸ்வர்யம், அந்த சொத்து, தங்கம், அந்த வேலைக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஜராசந்தன் போயிட்டான். போகும்போது அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நல்ல முகூர்த்தத்துல வந்தோம், அதனால கொன்னுட்டோம் அப்படின்னு சந்தோஷம். யாருடைய நம்பிக்கையும் கிருஷ்ணர் காலி பண்றதில்ல. அந்த முகூர்த்தத்தினுடைய இவனுக்காக முகூர்த்த நல்ல நேரம்ங்கிறதோட மகத்துவத்தை அவர் கெடுக்க கூடாதுன்னு நல்ல முகூர்த்தத்துல அவன் புறப்பட்டான். அவன் வெற்றி பெற்றதா இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டாரு. ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் பின்னாடி பல இருக்கும். இன்னைக்கு நம்ம உட்காந்து படிக்கிறோம், யாருமே இல்லை, நம்ம தான் உட்காந்து படிக்கிறோம். மனசுக்குள்ளேயே நான் படிக்கிறேன். என்னென்ன நினைக்கிறேனோ எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் கிடையாது. நீ என்னென்னலாம் புரிஞ்சுக்கிறியோ, எப்படியெல்லாம் பகவானை கேலியாவோ, சொந்தமாவோ, உறவினராவோ, அதிகாரியாவோ, அல்லது இனம் புரியாத ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு மாபெரும் ஆற்றல் அது நம்மளை என்ன பண்ணும், சொர்க்கமா நரகமா, பாவத்துக்கு கூட்டிட்டு போகுமா, புண்ணியத்துக்கு கூட்டிட்டு போகுமா, நான் சரியா இருக்கிறேனா சரியா இல்லையா, எதுவுமே தெரியாத ஒரு குழப்ப நிலையிலையும் கூட, எந்த நிலையிலையும் கூட, சரி நீ எதுவாகவும் இருந்துட்டு போ, அதெல்லாம் நீதான், நீ சொன்னதா உன்னுடைய வாக்குல இருந்து வந்த அதே வார்த்தை தான். மனமும் புத்தியும் பற்றும் நோக்கமும் உன்னை பற்றிய நினைவுல மட்டுமே இருந்தா நான் இந்த குழப்பமான பூமிக்கு வரவா வேண்டாமான்னு கூட தெரியல. இந்த குழப்பமான இடத்துல இருந்து நிம்மதியான இடத்துக்கு போவேங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அது எப்போ போகணும், எப்படி போகணும், நீ எப்படி காப்பாற்றுவியோ, நான் உன்னை பற்றி நினைக்கிறதும் படிக்கிறதும் மட்டுமே கூட எனக்கு போதும். இங்க என்னோட தேகத்தினால சம்பந்தப்பட்ட இந்த புலன்களோட நான் என்னென்னவெல்லாம் செஞ்சு வாழ்றனோ அது எல்லாத்துக்கும் விளைவுகளுக்கு எல்லாத்துக்குமே நானே பொறுப்பு. என்ன விளைவா இருந்தாலும் சரி. ஏன்னா எந்த விளைவுமே ஆத்மான்னு என்ன நம்புற என்னைய தொட போறது இல்லைங்கிறது மட்டும் தைரியமா தெரியுது. அதை நம்புறேன் நான். உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னா சந்தோஷம் தானே. உன் மேல எந்த அழுக்குமே ஒட்டாது, மாசு நீங்கியவனாக இருப்பாய் அப்படின்னு சொன்னா, மாசோட இருந்தாலும், மாசுனா ஆங்கில மாசு சொல்லல, குற்றங்கள் அழுக்கோட இருந்தாலும் கூட அழுக்கில்லாதவன்னு தாய் எடுத்து கொஞ்சும் போது கொஞ்சது முக்கியமா, இல்லம்மா நான் அப்புறம் வாரே என் மேல மண்ணா இருக்குன்னு சொல்றது முக்கியமா? நீ நான் மண்ணா இருக்கிறத பொருட்படுத்தாம நீ தூக்கி கொஞ்சம் போது நான் ஏன் தான் வேணாம்ங்கிறேன். உட்காந்துக்க வேண்டியதுதான், தாயை கட்டுப்பிடிச்சிக்க வேண்டியதுதான், ஊட்டினா சாப்பிட வேண்டியதுதான். நான் தெருவில் விளையாண்டுட்டு இப்பதான் வந்தேன், நீ வாட்டுக்கு தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு ஊட்டிக்கிட்டு இருக்கத்தான் அப்படின்னா முதல்ல ஊட்டுவா, அப்புறம் கூப்பிட்டு போய் குளிப்பாட்டுவா, அலங்காரம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறதுதான். அதை விட்டு போட்டு இருமா நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம அப்படி சொல்றது இல்ல. சொல்றேன் அந்த மாதிரி காலங்காலமா கோடானு கோடி பேர்களை பகவான் ஏதோ ஒரு வழியில தான் நேரடியாவோ அல்லது அவர்களுடைய துர்நடத்தையினாலேயோ அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வாழ்றதுக்கு எப்பவுமே வயக்காட்டுல விவசாயம் பண்றவே தினம் தான் களை எடுக்கான். ஒவ்வொரு மகசூலுக்கும் களை எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த களை அந்த பூமியில நாற்று தானே விதைக்கிறோம், அந்த களை மட்டும் விதைக்க செய்யறோம்.
அது பாட்டுக்கு பூமியில வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு எடுத்தாலும் களை எடுத்துக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே தான் இருக்கு. நெல் மட்டும் தானே விதைக்கிறோம். ஆனா பயிர் கூட பதரும் சேர்ந்தே தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. இறங்கி விவசாயம் பண்ற மாதிரி பகவான் அப்பப்போ களை எடுத்துக்கிட்டே இருக்கிறார் காலங்காலமா. இன்னைக்கு இருக்கிற ஆபத்துல ரொம்ப முக்கியமானது என்ன ஆபத்துன்னா, பகவானால் களையப்படுற அந்த அயோக்கியர்களை விட அயோக்கியத்தனமா இருக்கிறது தான் உத்தமமான வாழ்க்கை. ஒழுக்கக்கேடா புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கும் எந்த வழியிலையாவது செல்வம் சேர்க்கிறதுக்கும் மிலேச்ச செல்வம்னு பயமே இல்லாம நல்லதுங்கிற பேர்ல பெண்களையும் பெண்களுக்கு உதவி செய்யறோங்கிற பேர்ல அவங்களுடைய பாதுகாப்பற்ற ஒழுக்கமற்ற ஒரு நிலைக்கு அவங்கள உயர்த்துறதையும் சரின்னு நம்புற இந்த குணம் இருக்குதே, அதுதான் பயங்கரமான ஆபத்து. அந்த காலகட்டத்தை இப்ப நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப பகவான் அழிக்கிறதா இருந்தா எல்லாவனையும் மொத்தமா காலி பண்ண வேண்டியது இருக்கும். அதனால அயோக்கியர்களை மட்டும் அன்னைக்கு அழிச்சாரு. இன்னைக்கு அயோக்கியம் யோக்கியன்னு ஒருத்தருமே கிடையாது. அழிக்க வேண்டியதா இருந்தா எல்லாரையும் அழிக்கணும். அதனாலதான் ஆயுதங்களை எடுக்காம வெறும் பகவான் நாமத்தை மட்டுமே இப்ப கலியுகத்துக்கு வழங்கி இருக்கிறார். அதான் கலியுகத்தோட சிறப்புன்னு இது ஒரு வகையில சொல்லிக்கலாம். எப்பேற்பட்ட கேடு கட்டவனா இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லி தன்னை தூய்மைப்படுத்திக்கலாம், நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.